வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எம்டிசி கோல்டு ப்ரீமியம் ஏசி பஸ் சென்னையில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸில் தாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட் டைமாக போக போகிறோம். வாங்க உள்ளே போய் பஸ்ஸில் உள்ள எப்படியெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்துங்க 5:50 நமக்கு டைமிங்கு. நம்ம சரவணா ஸ்டோரில் குரோம்பேட்டையிலேருந்து போர்டிங் பாயிண்ட் நமக்கு அங்கேருந்து திருவான்மையூர் வர புக் பண்ணியிருந்தோம். டிக்கெட் 100 ருபீஸுங்க. ரெண்டு ரூட் பஸ் இருக்குது, P91 அண்ட் P570. P91 கீழாம்பாக்கம் டு திருவான்மையூர் வரைக்கும் போகுதுங்க. P570 கோயம்புத்தூர் சிறுசேரி வர போகும். நம்ம இப்போ P91 அதாவது கீழாம்பாக்கம் டு திருவான்மையூர் அந்த பஸ்ஸில் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் பஸ் வரல, எப்படா நம்ம பஸ்ஸை பார்ப்போம் ரொம்ப ஆவலாக தான் இருக்குது. 5:50 டைமிங், ஆனால் கொஞ்சம் பஸ் லேட்டுன்னு நினைக்கிறேங்க. சென்னை டிராஃபிக்கில் சொல்லவே வேண்டாம், கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம ஏற போகிற பஸ்ஸை கண்ணில் பார்த்தாச்சுங்க. 6:20 தான் அந்த பஸ்ஸை நமக்கு ரீச் ஆச்சு. உள்ளே போயிட்டு ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பஸ்ஸை பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக கோல்டன் கலரில் தங்க ரதம் மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய் பார்க்கலாம். டிக்கெட் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தாங்க பஸ்லேயே நம்ம ஏற முடியும். பஸ்ஸில் ஏறிட்டு டிக்கெட் புக் பண்ண முடியாது, அந்த ஆப்ஷன் கிடையாது. சென்னை ஒன்னுங்கிற ஆப் மூலமாக தான் நம்ம டிக்கெட் புக் பண்ண முடியும். அது எப்படி புக் பண்ணணுங்கிறத நான் வீடியோவோட கடைசி சொல்கிறேன் உங்களுக்கு. டிக்கெட் புக் பண்ணும்போதே நம்ம சீட் நம்பர் நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாங்க. அவைலபிளாக இருக்க சீட்டில் நமக்கு என்ன சீட் வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சீட் செட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நிஜமாகவே நம்ம சென்னை பஸ்ஸில் ஏறின மாதிரியே இல்லைங்க. இது ஏதோ வேறு கண்ட்ரியில் இருக்க பஸ்ஸில் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் நமக்கு ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம மெட்ரோவில் இருக்கிற மாதிரியே தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குதுங்க. ஆனால் பஸ் எல்லா ஸ்டாப்லேயும் நிற்கிறது இல்லை. புக் பண்ணியிருக்கிறவங்க எந்த ஸ்டாப்பில் நிற்கணுமோ அந்த ஸ்டாப்பில் மட்டும்தான் நிற்கிது. தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் ஸ்டாப்பில் நிற்கிறது இல்லை. சீட் எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுங்க. அதோட சீட் எல்லாமே நல்லா குஷனாக இருந்துச்சு. சீட் பெல்ட்டு கூட இருக்குது. நமக்கு மொபைல் சார்ஜ் போடுறதுக்கான வசதியும் இருக்குது. எல்லா சீட் பக்கத்துலேயும் ஸ்டாப் பட்டன் இருக்குதுங்க. அண்ட் ஹேமர், எல்லா சீட் பக்கத்துலேயும் ஹேமர் இருக்குது. ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காக தனியாகவே சீட் அலைன் பண்ணியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லைங்க, எமர்ஜென்சி எக்ஸிட் ஸ்பேஸ் ஃபார் வீல் சேர்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. இதோட மட்டும் இல்லைங்க, பேக் சீட்டில் பார்த்தோன்னா அங்கே 2 எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. அண்ட் மக்களே, இப்போ தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் வரப்போகுது. அதுதாங்க ஃப்ரீ ஒய்ஃபை வித் பாஸ்வேர்டோடு இருக்குது. நமக்கு வேணும்னா ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஈச்சங்காடு ஜங்ஷனை ரீச் ஆயாச்சு. முக்கியமாக நம்ம ஒன்று சொல்லணும்னா கேமராங்க. பஸ்க்குள்ளே 4 கேமரா செட் பண்ணியிருக்காங்க. நம்ம சாட்டர்டே போனனால பஸ்ஸில் கொஞ்சம் கூட்டம் இல்லைங்க. ஒர்க்கிங் டேஸில் கொஞ்சம் ஐடி பீப்புளெலாம் அதிகமாக இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. மக்களுக்கு இன்னும் இதை பற்றின அவேர்னஸ் சரியாக இல்லைங்க. எப்படி டிக்கெட் எடுக்கணும் நம்ம அப்படிங்கிற அவேர்னஸ் இன்னும் சரியாக இல்லை. ஒவ்வொரு ஸ்டாப்பில் மக்கள் உள்ளே ஏறிட்டு டிக்கெட் எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் அது ஆப்ஷன் இல்லை. அதோட கேன்சலேஷனும் கிடையாதுங்க. நம்ம டிக்கெட் ஒன்ஸ் புக் பண்ணிட்டோன்னா அதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அதோட நம்ம ஏசியை பற்றி சொல்லணும்னா பக்காவான கூலிங்க. நம்ம பஸ்க்குள்ளே ஏறவுமே செம்ம கூலிங்காக இருந்துச்சு. ஆன் ஆஃப் பட்டனும் இருக்குது. தேவைப்படலைன்னா நம்ம ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். பேக் போர்ஷன் ஏறுறதுக்கான படி மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதுங்க. பெரியவங்க ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதோட மக்களே, இந்த QR கோடை வச்சு நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் சென்னை ஒன்னுங்கிற ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்னை ஒன் ஆப் மூலமாக மட்டும்தான் நம்ம டிக்கெட் இதில் எடுக்க முடியும்.
ஆப் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. அதை நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதையும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு சென்னை ஒன் ஆப் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் அந்த சென்னை ஒன் ஆப்பில் P91ங்கிற பஸ்ஸை நம்ம செலக்ட் பண்ணோன்னா எந்த ரூட்டு, சீட் அவைலபிலிட்டி எல்லாமே நமக்கு காமிக்கும். நமக்கு என்ன ரூட்டோ, என்ன டேட்டு, என்ன டைம் எல்லாமே நம்ம செட் பண்ணிவிட்டு சீட் செலக்ட் பண்ணிட்டோன்னா பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும். நம்ம பே பண்ணிட்டோன்னா நம்ம டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம திருவான்மையூரை நெருங்க போகிறோம். நம்ம இறங்க போகிற ஸ்டாப் வரப்போகுது. நம்ம இறங்க போகிற இடம் வந்தாச்சு. இன்றைக்கி எம்டிசி ப்ரீமியம் கோல்டு பஸ்ஸில் நம்மளோட பயணம் இனிதாக நிறைவடைந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு அழகான பயணத்தில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.